தமிழரசு கட்சி ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்புடன் இணைந்து செயற்பட பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்தாலும் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக பதிவு செய்யப்படாது என ஜி ஸ்ரீநேசன் தெரிவித்துள்ளார். யானை விடயத்தில் மிக முக்கியமான தீர்மானத்தை அரசு எடுக்க வேண்டும். யானைகள் செல்ல பிராணிகளாக இருக்கின்ற போது மனிதர்கள் கொல்லப்படக்கூடிய பிராணிகளாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளதோ எனக்கு தெரியவில்லை. நிலத்தில் காட்டில் யானை செல்ல பிராணியாக இருக்கின்றது, ஆற்றில் நீர்நிலையத்தில் முதலை செல்ல பிராணியாக இருக்கின்றது. மனிதர்கள் இந்த 2 விலங்குகளாலும் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் ஒரு விலங்கு அதிகரிக்கப்படுமாக இருந்தால் அதனை சமநிலையை ஏற்படுத்துவதற்காக அந்த விலங்குகளை கொல்வது ஒரு பலியாக இருக்கின்றது. ஆனால் இலங்கையை பொறுத்த மட்டில் பிராணிகள் மீது மிகவும் அதிகமான அன்புகளை செலுத்துகின்றார்கள். அது பல மனிதர்களை அடித்து கொன்றாலும் கூட அடித்து கொள்ளுகின்ற பிராணிகளையும் அவர்கள் செல்லமாகத்தான் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் மக்களை பொறுத்த மட்டில் மக்கள் கொல்லப்படுகின்ற போது அது பற்றி சிந்திக்கின்ற அளவு மிக மிக குறைவாக இருக்கின்றது. ஒரு தலைப்பொன்று வைத்திருக்கின்றார்கள். ஒரு மனிதனை அல்லது மனிதனின் சொத்துக்களை யானை துவம்சம் செய்யுமாக இருந்தால் அதனை அழகாக சொல்லுகின்றார்கள், யானை மனிதர் முரண்பாடு என்று சொல்லுகின்றார்கள். ஆகவே இந்த விடயத்தில் தீர்க்கமான ஒரு முடிவை எடுத்து மக்கள் நிம்மதியாக வாழ்வதற்குரிய வாய்ப்பை அரசாங்கம் வழங்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். போட்டியிடுகின்ற நிலைமை காணப்பட்டாலும் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக பதிவு செய்யக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. இதுவரைக்கும் அப்படி நடக்க இல்லை.